அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு நம்ம சம்மர் கிளாஸ்ல தொழுகையின் வாஜிபுகள் பார்க்கலாம். தொழுகையில ஃபர்ல் இருக்கு, வாஜிப் இருக்கு, சுன்னத் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ல் பார்த்தாச்சு. அடுத்து இப்ப என்ன பார்க்கிறோம்? வாஜிபுகள் பார்க்கிறோம். சரி, வாஜிப்னா என்ன? கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா எப்படி? ஃபர்ல் தொழுகையில எத்தனை ஃபர்ல் இருக்கு? உள் ஃபர்லுகள் எத்தனை? 6. வெளிஃபர்லுகள் 7. ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா தொழுகை என்ன ஆயிடும்? அதே மாதிரி வாஜிப நம்ம தவற விட்டோம்னு சொன்னா சஜிதா சஹவு சரி என்ன செய்யணும்? சஜிதா சஹவுனா என்ன என்று அடுத்த பாடத்துல சொல்லி தராது. ஆனா இப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போ இங்க ஒரு 10 வாஜிபு எழுதி போட்டிருக்காங்க சார். இந்த 10 வாஜிபுகள் நம்ம தொழுகையில பேணல, தொழுகையில இது செய்யலன்னு சொன்னா அதுக்கு பகரமா நம்ம என்ன செய்யணும்? சஜிதா சஹவு செய்யணும். சொல்லுங்க, கடைசியில செய்யணும். சலாம் கொடுத்துட்டு சஜிதா சஹவு செய்யணும். சஜிதா சஹவு செய்யலன்னா அது நம்ம பாவி ஆயிடும். அப்ப இந்த தவறு ஏற்பட்டா தொழுகை கூடாம போகாது. ஆனா என்ன செய்யணும்? சஜிதா சஹவு செய்யணும். அப்போ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுவோம். இதனால வரைக்கும் நீங்க தொழுகை முறையை கத்துக்கிட்டீங்க, மனசால சொல்லி கொடுத்தா ஓதியாச்சு. ஆனா எது வாஜிபு, எது ஃபர்து, எது சுன்னத்து அப்படின்றதான் நம்ம இந்த சம்மர் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரோம். அந்த அடிப்படையில ஃபர்து பார்த்தாச்சு. இப்போ வாஜிப் பார்க்கிறோம். முதல் வாஜிப் பாருங்க, ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஓதுவது. ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹா சூரா கம்பல்சரி எல்லா ரக்காத்திலையும் என்ன செய்யணும்? ஃபர்துடைய எல்லா ரக்காத்திலையும் ஓதணும். இப்போ ஓத மறந்துட்டா என்ன செய்யணும்? சஜிதா சஹவு. சஜிதா சத்தமா சொல்லு, சஜிதா சஹவு செய்ய வேண்டும். இரண்டாவது வாஜிபு ஃபாத்திஹா சூரா ஓதியாச்சு. முதல் 2 ரக்காத்துல என்ன ஓதணும்? ஃபாத்திஹா சூராக்கு அடுத்து துணை சூரா என்ன ஓதணும்? இப்ப துணை சூறாவுக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு சூறாவே ஓதலாம், இல்லன்னு சொன்னா ஒரு பெரிய ஆயத்து ஓதலாம், இல்லன்னு சொன்னா 3 சின்ன ஆயத்து, 3 சின்ன ஆயத்து. இப்படி ஏதாச்சும் ஒண்ணு என்ன ஆகணும்? நம்ம ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு முதல் 2 ரக்காத்துல எல்லா ரக்காத்துலயும் ஓதக்கூடாது. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 5 வக்திலையும் முதல் 2 ரக்காத்துல தான் என்ன பண்ணணும்? துணை சூரா ஓதணும். ஆனா 4 ரக்காத்துல என்ன ஓதணும்? ஃபாத்திஹா சூரா ஓதணும். ஃபாத்திஹா சூரா எல்லா ரக்காத்துலயும் ஓதணும். ஆனா துணை சூரா 2 ரக்காத், முதல் 2 ரக்காத்துல ஓதணும். இப்போ ஃபஜ்ருக்கு மொத்தம் எத்தனை ரக்காத் தான் இருக்கு? அப்ப 2 ரக்காத்துலயே ஓதணும். மக்ரிபுக்கு 3 ரக்காத் இருக்கு. அப்ப 2 ரக்காத்துல ஓதணும் துணை சூரா. 3வது ரக்காத்துல துணை சூரா ஓதக்கூடாது. ஆனா ஃபாத்திஹா சூரா எல்லா சொல்லுங்க எல்லா ரக்காத்துலயும் ஓதணும். சரி, மூன்றாவது வாஜிப் என்ன? ருக்குவில் இருந்து எழுந்து சிறிது நிற்பது. இப்போ நீங்க மனசுல சில பிள்ளைகள்லாம் பண்றீங்க, ருக்குல வந்து எந்திரிச்ச உடனே அப்படியே டம்னு போய் செஞ்சாக்கு போகுது. அப்படி போகக்கூடாது. ருக்கு போயிட்டு எந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி லேசா அப்படி நின்றுட்டு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு அப்புறமா என்ன பண்ணணும்? சஜ்தாக்கு போகணும். அது என்னது? அது வாஜிப். ருக்குவில் இருந்து எழுந்து சிறிது நிற்பது என்னது? அப்ப பார்க்கணும். டெய்லி இங்க மக்ரிப் சுன்னத் தொழுவும் பொழுது என்ன பண்றீங்க? ருக்குல எந்திரிச்சோன்னா டமான் சஜ்தா போறீங்க. இங்க நமக்கு செகண்ட் என்ன சொல்லுது? ருக்குல வந்து எந்திரிச்சு போங்க, நிற்பது என்னது? வாஜிப். வாஜிபை விட்டா என்ன செய்யணும்? அப்ப எத்தனை செய்யணும்னு பாத்துக்கோங்க. இனிமேல் செய்வீங்களா அப்படி? அப்போ ருக்குல வந்து எந்திரிச்சு என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நிக்கணும். ரிலாக்ஸா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் விட்டு அந்த ரப்பனா என்ன பதில் சொல்லணும்? அது சொல்லிட்டு அப்புறம் தான் எங்க போகணும்? அப்படி நிற்பது என்னது? வாஜிப். அடுத்து 4வது பாருங்க. 4வது வாஜிப் 2 சஜிதாவின் மத்தியில் சிறு இருப்பு இருத்தல். அதாவது ஒரு சஜிதா போயிட்டு எந்திரிச்சிட்டு மறுபடியும் 2வது சஜிதா போகும். அப்ப இந்த 2 சஜிதாக்கு மத்தியில கொஞ்சம் கேப் இருக்கு பத்தியா? அதுல லைட்டா என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் உட்கார். கொஞ்ச நேரம் உடனே டம்மு என்ன பண்ணக்கூடாது? உளுந்து எந்திரிக்க கூடாது. ஒரு சஜிதாக்கு சஜிதா போற அல்லாஹ் அக்பர் போற என்ன ஓதும்? சஜிதா ஓதுங்க. குறைஞ்சபட்சம் மினிமம் எவ்வளவு சொல்லணும்? 3. மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு நேரம் சொல்லலாம். ஆனா குறைஞ்சபட்சம் எவ்வளவு சொல்லணும்? 3 சொல்லணும். இப்போ 3 சஜிதா சொல்லிட்டு இப்ப எந்திரிக்கிறீங்க, அல்லாஹ் அக்பர் தபர் அல்லாஹ் அக்பர் போகலாம். என்ன பண்ணும்? அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம காலு நம்ம உடம்பெல்லாம் பூமியில படுற அளவுக்கு ஒரு ரிலாக்ஸா இருந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க? 2வது சஜிதாக்கு போகும். அதான் சொல்றாங்க 2 சஜிதாவின் மத்தியில் சிறு இருப்பு. கொஞ்ச நேரம் லைட்டா ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு தான் போகணும். அப்படி உட்கார்றது என்னது? வாஜிப்.
அப்படி உட்காராம வேக வேகமா மடமடன் பண்ணா என்ன செய்யணும்? செய்யணும். சரியா? கவனி உபதேசி இங்க பாரு, கீழே பாக்கலாம் சொல்லிருங்க, அடி வாங்க. அடுத்து 5வது பாரு, முதல் அமர்வு அமர்வது. முதல் அமர்வு தொழுகையில 3 ரக்காத்து 4 ரக்காத்தா இருந்தா அத்தையாக்கு எத்தனை வாட்டி வரும்? 2 வாட்டி வரும். கரெக்ட். ஒரு தொழுகை 2 ரக்காத்தா இருந்துச்சுன்னா அதுல அத்தையாக்கு எத்தனை வாட்டி ஓதுவோம்? 1 வாட்டி தான் ஓதுவோம். 2 ரக்காத்தா இருந்தா 1 வாட்டி. 3 ரக்காத்து 4 ரக்காத்தா இருந்தா எத்தனை வாட்டி ஓதுவோம்? 2 வாட்டி. அப்ப அதுல 2 வாட்டி உட்கார்றோம் இல்லையா, அதுல முதல் அமர்வு, அதுல அதான் முதல் அமர்வு. அது பேர் தான் என்னது? அதுக்கு பேர் அரபில வந்து தஷஹுத். என்னது? முதல் அமர்வு அமர்வது என்னது? வாஜிப். முதல் அமர்வது வாஜிப். அடுத்து 6வது பாருங்க, 6வது 2 இருப்புகளிலும் அத்தஹியாத் ஓதுவது. 2 இருப்புல உட்கார்ந்து நம்ம என்ன ஓதணும்? அந்த ஓதக்கூடிய அத்தஹியாத் என்னது? வாஜிப். அத்தஹியாத் ஓதுறது வாஜிப். கம்பல்சரி அத்தஹியாத் நம்ம ஓதணும். நம்ம மட்டும் சும்மா உட்கார கூடாது. என்ன பண்ணணும்? கம்பல்சரி அத்தஹியாத் வாஜிப். இத மிஸ் பண்ணா என்ன சொல்லணும்? சஜ்ஜா செய்யணும். அடுத்து 7வது வாஜிப் தொழுகையில, இதெல்லாம் கவனிங்க, அது சொல்றேன், இப்போவே சேம் சொல்லுங்க. ஃபஜர், மக்ரிப், இஷா ஆகிய 3 தொழுகைகளிலும் முதல் 2 ரக்காத்தில் சத்தமாக கிராத் ஓதுவது. ஃபஜர் தொழுகையிலையும் மக்ரிப் தொழுகையிலையும் இஷா தொழுகையில ஃபஜர்ல 2 ரக்காத் தான் இருக்கு. அந்த 2 ரக்காத்துலயுமே கிராத் நம்ம ஓதுறது சத்தமா ஓதணும். பாய்ஸுக்கு தெரியும், பள்ளியாசல்ல போனீங்கன்னா இமாம் என்ன பண்ணுவாங்க? சத்தமா ஓதுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க நீங்க நம்ம வீட்டுல தொழும் போது உங்களுக்கு கேட்கிற மாதிரி, வெளியில கேட்கிற மாதிரி ஓதணும். அப்போ மக்ரிப்ல என்ன பண்ணுவாங்க? 3 ரக்காத் தொழுக மக்ரிப், முதல் 2 ரக்காத்துல என்ன பண்ணுவாங்க? சத்தமா ஓதுவாங்க. இஷால 4 ரக்காத் தொழுக, முதல் 2 ரக்காத்துல அதான் நமக்கு சொல்றாங்க. அப்படி சத்தமா ஓதுறது என்னது? வாஜிப். சொல்லுங்க, வாடி சொல்லுங்க. ஃபஜர், மக்ரிப், இஷா ஆகிய 3 தொழுகையிலும் முதல் 2 ரக்காத்தில் சத்தமாக கிராத் ஓதுவது. மேலும் லுஹர், அஸர் அனைத்திலும் மனதிற்குள் ஓதுவது. லுஹர் தொழுகையிலும் அஸர் தொழுகையிலும் கிராத் ஃபுல்லா என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள. சூரா ஃபாத்திஹா, துணை சூரா எல்லாமே என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள ஓதணும். அதே மாதிரி இங்க மக்ரிபுடைய 3வது ரக்காத்துல, இஷாவுடைய 3வது 4வது ரக்காத்துல கிராத் மனசுக்குள்ள ஓதணும், சத்தமா ஓதக்கூடாது. சரியா? 8வது வரிசைப்படி ருக்குன்களை நிறைவேற்றுவது. சொல்லுங்க. ருக்குன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நிக்கிறது, அப்புறம் ருக்கு போறது, அப்புறம் சஜ்தா போறது. இதை மாத்தவே கூடாது. சஜ்தா போயிட்டு வந்துட்டு அப்புறமா ருக்கு பண்ணிக்கலாமா? அந்த வரிசை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது இல்லையா, அந்த வரிசையை மாத்தக்கூடாது. அப்படி வரிசைப்படி ருக்குன்களை நிறைவேற்றுவது வாஜிப். 9வது வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுவது. வித்ரு தொழுகையில் மகரிப் கடைசி இஷா தொழுகையில கடைசி நம்ம என்ன சொல்லுவோம்? வித்ரு வாங்கிட்டு எத்தனை ரக்காத்து? 3 ரக்காத். 3வது ரக்காத்துல ஓதணும், குனூத் ஓதணும். அது இன்ஷாஅல்லாஹ் நம்ம தனியா சொல்லுவோம். வித்ரு தொழுகை முறைன்னு சொல்லிட்டு தனியா அது சொல்லி தருவோம். சரிங்களா? அடுத்து வாங்க. 10வது வாஜிப் தொழுகையில் கடைசியில் சலாம் கூறுதல். எல்லாம் ஓதி முடிச்சாச்சு. இப்ப கடைசியில என்ன பண்ணணும்? சலாம் சொல்வது வாஜிப். 2 சலாமும் என்னது? வாஜிப். இதுதான் தொழுகையுடைய வாஜிப். ஃபர்லான தொழுகையில இருக்கக்கூடிய வாஜிபான விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷாஅல்லாஹ் அடுத்து நம்ம தொழுகையோட இன்னும் குனூத்னா என்ன சொல்லணும், சஜ்தா சொல்லலாம் என்னன்றதை இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு ஹஸ்ரத் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தெளிவா கேட்பா சொல்லணும். சரியா? தொழுகையின் ஃபர்லுகள், வாஜிப்கள், சுன்னத்துகள் எல்லாம் பக்காவா படிச்சிடுவோம். சொல்ல படிச்சிடுவீங்களா? இன்ஷாஅல்லாஹ். அதிகமாக தொழுகையுடைய எழுத்துக்களை கற்று எப்படி அமல் செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாங்க.